அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு நிமிஷத்தில் என்னை பற்றி முடிஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷத்தில் என்னை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நான் கடலூரில் இருக்கேன். கடலூரில் தான் நாங்கள் பிறந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் கடலூரில் தான் இருக்கோம். நான் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. உங்கள் 10th மார்க்கு 12th மார்க்கு பிஎஸ்டிஎம் பற்றிலாம் டைப் ரைட்டிங் பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்னா, அப்பா வந்து உயிரோடு இருக்கார், ஆனால் எங்கள் கூட இல்லை. நான் அதுக்கப்புறம் என் தங்கச்சி 2 பேரும் பிறந்ததுக்கப்புறம் அவர் வந்து எங்கள் அம்மா விட்டு போயிட்டார். ஈவன் அவங்க லவ் மேரேஜாக இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் ஆயாவும் மட்டும்தான் எங்களை கஷ்டப்பட்டு இவ்வளோ நிலைமைக்கு வளர்த்து இவ்வளோ நல்ல நிலமையில் இருக்கும் அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் காரணம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஓகேவா. அவங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 12th மார்க்கு 10th மார்க்லாம் கேட்டிருந்தீங்க. 10th வந்து எனக்கு 411 மார்க்கு, சரிங்களா. அப்போ வந்து எங்கள் ஊரில் கரண்ட்டே கிடையாது, அதை நான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, நான் 11th முடித்ததுக்கப்புறமா தான் எங்கள் ஊரில் கரண்ட்டே வந்துச்சு. அதனால் விளக்கில் தான் படித்தேன். அந்த ஒரு இது எனக்கு இருக்குது. விளக்கில் படித்து 400க்கு மேலே மார்க் வாங்கினேன் ஒரே ஆள் நான் தான் எங்கள் ஊரில் அப்படின்றதுனால நியூஸ் பேப்பர்லலாம் பேர் வந்துச்சு. நல்லா தான் படித்தேன் ஓரளவுக்கு. என்னோடய பெஸ்ட் வந்து கொடுத்த 10th. 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்க சரியில்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸு. நான் 12th வந்து அந்த ஏஜுக்காக ஒழுங்காக படிக்கலை, ஜாலியாக விளையாண்டுட்டு சுற்றிட்டு இருந்தோம். 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 878, ஓகேவா. 878 மார்க்கு. கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன், ஒரு 1000மாவது வரணும் அப்படின்ட்டு. எக்ஸாமுக்கு போனதுக்கப்புறம் 1000லாம் வராது, 900மாவது வரணும்னு வேண்டேன். ஆனால் அது கூட வரல. 878 மார்க்கு தான் 12th. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். கெமிஸ்ட்ரி வந்து பிடிச்சி தான் எடுத்தேன். கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு 12th சொல்லி கொடுத்த சார் வந்து பார்த்தீங்கன்னா புக்கே எடுக்காமல் வெறுமனே 2 நோட்டை வச்சு சொல்லி கொடுத்தாரு. கெமிஸ்ட்ரியில் வந்து 156 மார்க் 200க்கு எடுத்தேன். அதனால் கெமிஸ்ட்ரி நல்லா வருது நம்மளுக்கு. அதோட பயாலஜியில் அதோட அதிகமாக இருக்குது. ஆனால் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு எடுத்தோம். ஆனால் கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போனதுக்கப்புறமா தான் தெரியுது, கெமிஸ்ட்ரி நம்ம ஒன்றுமே படிக்காமல் வெறுமனே அந்த பேசிக்ஸ் எதுவுமே தெரியல. புக்கையே நாங்கள் தொட்டதே இல்லை கெமிஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் உளுந்து பரண்டு அடிச்சுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறதே ஆரம்பித்ததே வந்து செகண்ட் இயர் கடைசியில் தான். அப்போ தான் புரியவே ஆரம்பிச்சுது கெமிஸ்ட்ரின்னா என்னென்னு. அதுக்கப்புறம் 3rd இயர் படிக்கும்போது தான் கெமிஸ்ட்ரி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெரிட்டில் தான் சீட்டு கிடச்சிது. பிஜி பண்ணேன். பிஜியில் அதுக்கப்புறம் பிஜிலேயும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு நல்லா நம்ம எம்ஃபில் பிஹெச்டிலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நடுவில் லவ் மேரேஜ் அப்படின்றதுனால நாங்கள் லவ் தான் பண்ணோம். என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அர்ஜென்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டி ஆசை போயிடுச்சு. பிஹெச்டி அப்ளை பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீட்டில் சும்மா இருந்தேன். ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து கன்சீவ் ஆனதுனால ஒழுங்காக போக முடியல. எனக்கு லீவ் போடாமல் போகணும் இல்லையா, நம்ம ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது டீச்சர் ஆகிறது. அதனால நான் வந்து நிறுத்திட்டேன், நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜாயின் பண்ணேன். நான் படிக்கும்போதே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு தான் படித்தேன். நான் யூஜி படிக்கும்போதும் சரி, பிஜி படிக்கும்போதும் சரி, மெடிக்கலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங்கில் மெடிக்கலுக்கு போவேன். காலையிலே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டைப் ரைட்டிங்க்கு ஹிந்தி கிளாஸ் எல்லாத்துக்கும் போயிடுவேன். காலைல ஒரு 5 மணிக்கு ஏந்தேன் அப்படின்னா, 5 மணிலேருந்து ஏந்தேன்னா 6:30 7:30 அந்த டைம்லலாம் ஹிந்தி கிளாஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு ஏந்தேன் அப்படின்னா 6 to 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 7 to 8 வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிளாஸ் இருக்கும். 8 முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, நாங்கள் எல்லாமே பக்கத்தில் தான், காட்ஸ் கிஃப்ட்டுன்ற மாதிரி எல்லாமே எங்களுக்கு ஊருக்கு பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. மெயின் சிட்டியில் இருக்கிறதுனால பக்கத்துலேயே இருக்கிறதுனால காலேஜுக்கு சைக்கிளில் தான் போவேன். அதனால சைக்கிளில்
டைன்னு போய் அங்கே காலேஜில் இறங்கிடுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளாஸ் கண்டினியூ பண்ணிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து படித்து அப்படி தான் படித்தேன். எல்லாமே வந்து காலேஜிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் தான் மார்க் வந்திருக்கும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் ஆவரேஜோட அதிகமாக படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் சும்மா இருக்கும்போது பக்கத்தில் கதை பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி பேசும்போது தான் வந்து இந்த மாதிரி டிஎன்பிசி கிளாஸ் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதை விட்டு நின்னதுனால அடுத்து அந்த சம்பளம் கொடுத்துருப்பாங்க இல்லையா கடைசியாக, அந்த சம்பளத்தை வச்சு அப்படியே ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணேன் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாயின் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னா கன்சீவாக இருந்ததுனால அங்கே என்னால் உட்கார முடியல. ஒரு 2 மணி நேரம் தனியாக உட்கார முடியல. ஏன்னா அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கார சிட்டிங் டேபிள் தான் இருக்கும், ரைட்டிங் டேபிள் இருக்குது. அது மடியிலே வச்சு எழுதணும் அப்படின்னும் பொழுது என்னால் பெயின் வந்து தாங்க முடியல. அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 10 நாள் தான் கிளாஸ் போயிருப்பேன். அதை கூட நடுவில் போல் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 மந்த் கழிச்சு கால்ஃபர் வந்துச்சு. அப்போ போயிட்டு நான் அந்த மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ஒரு 10 டேஸ் கூட நான் வரல, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஃபீஸ் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் வந்து குறைக்க முடியாது, மறுபடியும் நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால 5000 ரூபாய் போச்சு, நம்ம உழைச்ச காசு இல்லையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சரின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டிலேயே நம்ம ஏதாச்சும் படிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அவர் அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி மஞ்சுக்குப்பத்தில் ராஜசேகர் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாரோட பேர் கூட எனக்கு தெரியாது, பாண்டியன் ஸ்டடி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பாண்டியனில் வந்து ஃப்ரீன்ற மீன்ஸ் உடனே எடுத்த உடனே ஃபுல் காசு கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுறல நீனு அப்படின்றதுனால சொன்னாங்க. அதனால தான் எங்கள் சாரோட கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் ஃபீஸ் இருந்துச்சு குரூப் 4க்கு. ஆனால் என்கிட்ட 2000 ரூபாய் இருந்துச்சு, அதை மட்டும் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன் அந்த கால்ஃபருக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா 152 மார்க் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் வந்து எனக்கு டைப்பிஸ்ட்டில் லிஸ்ட்டில் பேர் வந்துச்சு. ஆனாலும் நான் வந்து கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே தெரியாமல் அதை மிஸ் பண்ணிட்டேன், அதில் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சாரோட கிளாஸில் வந்து அப்புறம் கொரோனா வந்துச்சு. எக்ஸாம் முடித்த உடனே கொஞ்சம் நாளில் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் 2 வருஷம் எக்ஸாமே கால்ஃபர் பண்ணல. ஆனாலும் சார் வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து கொஷின்லாம் அனுப்புறது, ஆன்சர் கீ செக் பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து 2 வருஷத்துக்கு 1 ரூபா கூட காசுலாம் வாங்கினதில்ல. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கொரோனாவில் தான் மறுபடியும் ஒரு பேட்ச் வந்து போச்சு. அதில் வந்து நான் வந்து சேரலை, ஏன்னா காசு இல்லை அப்படின்னு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் கல்யாணம் பண்ணும்பொழுது வந்து அவர் மெடிக்கல் ரெப்பாக இருந்தார். ஆஃப்டர் மேரேஜ் அதே பிரச்சனை தான், கன்சீவாக இருக்கோம். நாங்கள் 2 பேருமே தனியாக தான் இருந்தோம், தனி கொடுத்தணும் தான். அதனால் வந்து எனக்கு சப்போர்ட்டுக்கு அவர் வேணும் அப்படின்னும்பொழுது அந்த இடத்துல ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஒரு நாள் கூட லீவ் போடுறதுக்கு அவ்வளோ பயம். அதுவும் இல்லாமல் நைட் அண்ட் டே ஒர்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியாது, நிறைய பிரச்சனை இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, வேலையை அவரும் குவிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அவங்க வீட்டில் அவங்க அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது அப்படின்றதுனால சரி நம்ம அந்த டைல்ஸ் போடுவாங்க இல்லையா, அது எங்கள் ஊரில் நிறைய போடுவாங்க, அதில் வந்து ஹெல்ப்பராக போகலாம் அப்படின்ற மாதிரி போனார். அதுக்கப்புறம் அதுவே அவரோட பிஸ்னஸாகவே ஆயிடுச்சு. அவர் அதோட வேலையே இன்னும் இதாக செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து டைல்ஸில் வந்து இப்போ வந்து முன்னாடி ஹெல்ப்பராக இருந்தார், இப்போ அவர் வந்து வேலை செய்கிற ஆளாக ஆகிட்டார். இப்போ நல்லா தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு அவர் வேலைக்கு போகும்போது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் இதை தான் தருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும்பொழுது சார் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிளாஸ்க்கு போகல, நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கமா வாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஏதோ அதிர்ச்சியாக ஒரு இடத்துல பார்க்கும்போது, வெளியில் பார்க்கும்போது உடனே நான் இல்லை சார் வேணாம் சார் காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், தெளிவாகவே ஓப்பனாகவே. சொன்னதுக்கப்புறம் உன்னை யார் காசு கேட்டாங்க, சும்மா வா அப்படின்னு சொல்லிட்டு வர ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போனால் அங்கே இன்சார்ஜ் இருப்பாங்களே அட்மின்ல, அவங்க வந்து காசு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னு சார்ட்ட நேராக போயிட்டு, சார் இல்லை நான் வரல சார், ஏம்மா அப்படின்னு கேட்டார். இல்லை இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நேராகவே போய் சொல்லிட்டு இந்த பொண்ணிட்ட காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா தான் நான் குரூப் 2
ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். சார் மட்டும் அன்னைக்கு அப்படிலாம் சொல்லாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் போனேன் குரூப் 2ல். அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸுக்கு கடவுள் புண்ணியத்தில் நான் டியூஷன் எடுத்த காசுலாம் இருந்துச்சு. அதை வச்சு மெயின்ஸுக்கு 6000, நானும் 5000 தான் கட்டினேன். கட்டிட்டு மெயின்ஸும் படித்து அது நல்ல மார்க்கு தான் வந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து பாப்பா கன்சீவாக இருந்ததுனால குழந்தை பிறந்ததுனால நான் அதுலேயும் குரூப் 4 மாதிரியே கிடைக்காம போயிட போகுது அப்படின்றதுனால அட்டன் பண்ணல. அடுத்தது தான் இந்த குரூப் 4. இதுக்கு கிளாஸ்க்கே போகல. ஏன்னா என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கே இருந்துச்சு. அது இல்லாமல் கையில் குழந்தைய வச்சுட்டு யார்கிட்டையும் விட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நாங்கள் வந்து வீட்லேயே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்து என்ன சொல்லணும், அடுத்து நாங்கள் 2 பேருமே வந்து லவ் மேரேஜ் தான். 2 பேருமே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவர் இருக்கிறதுனால தான் எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேவா, நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நான் அதுக்கான முயற்சி நான் எடுக்கலாம். எதுவுமே வந்து முடியாது நடக்காது அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டார். கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு. என்னென்னா பசங்கள்லாம் வந்து திடீர்னு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதுவுமே படிக்காமல் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லனா ஆன்லைனில் ஃபோன் வாங்கி கொடுத்து ஆன்லைனில் உட்கார வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour மிஸ்ஸு கூட கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டிவி இருந்துச்சு. டிவியில் வந்து பார்க்க சொன்னாங்க. ஆனாலும் எந்த பசங்க பார்க்க அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்குதுங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நான் டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மற்றவங்களாம் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, சும்மா வீட்டில் இரு. அப்போ ஒரு பையன் வர இருந்தான். என் பையனுக்கு அப்போ 1.5 வயசு தான் இருந்துச்சு. 1.5 2 வயசு தான் இருக்கும். 2 வயசு இருக்கும். வந்து குழந்தைய பார்த்துட்டு சும்மா இரு அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். இல்லை நீயே படிச்சுட்டு தானே இருக்க, அதை படிக்கிற வேலையை பாரு, ஏன் டைமை வந்து மற்றவங்களுக்காக வேஸ்ட் பண்ணுற அப்படின்லாம் எதுவுமே கேட்காம இஷ்டம் எது வந்தாலும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் வந்து ஒரு 30 40 பசங்கள்கிட்ட நான் வந்து டியூஷன் எடுத்தேன். அந்த ஒரு அனுபவம் தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து சும்மா ஒரு நாளைக்கு 1 hour புக் எடுத்து படிச்சுட்டு மூடி வச்சுட்டு பாப்பா தம்பி கூட விளையாட போயிடுவேன். ஆனால் இப்போ அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா. அப்போ வந்து என்கிட்ட 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற எல்லா பசங்களும் வந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே அவங்க எல்லாம் நல்லா படிக்கிறத பார்த்துட்டு திடீர்னு கொஞ்ச நாளில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிட்டே போகுது. 50 60 பசங்க கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 hour இருந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் நம்மளால கிளாஸ் எடுக்க முடியல. எல்லாருக்கும் வந்து சும்மா கொஷின் ஆன்சர் குறித்து கொடுத்து கொஷின் ஆன்சர் படிக்க வைக்கிறது இல்லை. என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு லெசனை நான் 6th ஒரு லெசன் நடத்துகிறேன் அப்படின்னா அந்த லெசனை நடத்திட்டு அதை வந்து பசங்க படித்து அதில் டெஸ்ட் எழுதி முடிச்சாதான் அந்த பசங்களுக்கு அடுத்த லெசனே போவேன். அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் 7th 8th அப்போ டைம் பத்தலை அப்படின்னும்பொழுது ஒரு நாளைக்கு 1 hour இந்த கிளாஸ் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட போச்சு. அதனாலும் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் என்னோட வீட்டில் எங்கள் வீட்டுக்காரும் கொடுக்கல. என்னோட மாமியார் மாமனார் யாருமே வந்து ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லலை. அது வந்து ஒரு நற்பணி மன்ற மாதிரி. ஓகேவா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து அங்கேயும் நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சப்போர்ட் வந்து எல்லாருமே பண்ணாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பண்ணுறது வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அதுக்கான பாராட்டாவது நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா. அது வந்து நிறையவே கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால வந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. இப்போ வந்து அப்போ என்கிட்ட 1.5 வருஷம் கிட்ட பசங்க வந்து படித்தாங்க. அப்போ அவங்க முடிக்கும்போது அவங்களோட புக்ஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஓகேவா, அதுக்கு முன்னாடி வேறு வீட்டில் தனியாக வாடகை இருக்கும்பொழுது பசங்க கிட்ட வந்து 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா கொடுத்து ஒரு புக்கையும் கலெக்ட் பண்ணேன். அந்த புக்கு எல்லாமே இப்போ தூக்கி போட்டு என் பசங்க டியூஷன் பசங்கள்கிட்டே வந்து எல்லாத்தையும் அழகாக கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஆர்டராக வந்து படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நான் டிஎன்பிஎஸ்சி படித்து 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன். குரூப் 4 ஒரு வாட்டி படித்து எழுதலை. ஃபஸ்ட் டைம் படித்து எழுதும்போது ஸ்கூல் புக்கில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னே தெரியாது. நான் எப்போ டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேனோ அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் புக்கில் ஒரு ஆர்டராக புக் இருக்குது. நான் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கணும் இல்லையா, 6th 7th 8th. அப்போ 6th இருக்கிற லெசனோட கண்டினியூட்டி தான் வந்து 7th 8th இருக்குது. அப்போ வந்து எல்லாமே ஒரே விஷயம் தான் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் குரூப் 2 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. முன்னாடி இருந்த சிலபஸை வந்து மாற்றிட்டு யூனிட் 8 அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வாடகை இருந்தோம் இல்லையா, அங்கே வந்து கொரோனா டைமில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருச்சு.
வீடு வந்து காலி பண்ணுற நிலமை வந்துருச்சு. அப்போ வந்து வேறு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா கொரோனா டைமில் யாரும் வாடகை கொடுக்க மாட்டாங்க, எங்கேயும் அலைய முடியல அப்படின்றதுனால என்னோடய மாமியார் வீட்லேயே வந்து நாங்கள் மேலே வந்து சும்மா கூரைலாம் போட்டு, உங்களுக்கு பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும், கூரை போட்டுட்டு அதில் தான் இருந்தோம். அதில் இருக்கும்போது இந்த ஊர் வந்து புதுசு. ஏன்னா முன்னாடி இருந்த ஊரில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, என் ஏஜ்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா படிக்கிறதுக்கு கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, நல்லா ஜாலியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. இங்கே வந்தோடனே இந்த ஊரை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு போயிடுவாங்க, யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து ரொம்ப தனியாக குழந்தைய வச்சுட்டு நான் ஒண்டியே கஷ்டப்படுற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி ரொம்ப வெறுமையாக இருக்கும். படிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, பேசுறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னும் பொழுது தான் சரி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. ஆரம்பிக்கும்போது என்னோட அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, நான் மெடிக்கல் ஒர்க் பண்ணேன் இல்லையா, அவங்க இருக்காங்க, அருண் அண்ணன். அவங்க தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் கூட வந்து கண்டுக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு வந்து அவங்க கூட வேலை செய்கிறவங்க, அப்புறம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார் ஃபோன்லேயும் போய் என் சேனல் பேரை போட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணார். அது ஒன்று தான் அவர் எனக்காக பண்ணியிருக்காரு யூடியூப் சேனலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா எடிட் பண்ணுறாங்கல்ல அவங்களே, ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்றதுக்காக 1-2 சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏற்றினார். அதுக்கப்புறம் அண்ணன் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்னா ஒரு வீடியோ போட்டாலும் சும்மா படிக்கிற வீடியோ நான் போட்டிருப்பேன், அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா பேசுகிறம்மா, நல்லா நடத்துகிற, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் வந்து என் வாய்ஸ் கொஞ்சம் பயத்தில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ கூட சொல்கிறேன்ல, நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு அத்தனை வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில். அது என்னோடய ஸ்லாங் அப்படி தான் இருக்குது. அது மாதிரி நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுமா, சவுண்டு கேட்கல அப்படின்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபரே வந்து அதுக்கப்புறம் தான் மானிட்டைசேஷனே ஆச்சு. மானிட்டைஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் $0.01 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக போன வருஷத்தில் தான் வந்து அந்த காசே வந்து ₹1 ₹1.5 அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் வந்து காசு வரும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது வந்து வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு தெரில. உங்களுக்கு வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் டைப்ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ரைட்டிங்க்கு வந்து நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லையா. நம்மள எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து பார்த்தீங்க அதாவது ஸ்பீடு அக்யூரேசிலாம் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் அதுதான் 6 to 7 அங்கே போகணும். ஆனால் சில டைம் நான் எழுந்திருக்கிறதுக்கே வந்து 6 ஆகிடும். அந்த டைம்லலாம் அந்த எக்ஸாம் கிளாஸ் முடிகிற டைமில் போயிட்டு டக்கு டக்குன்னு 2 பேப்பர் அடிச்சுட்டு ஓடிடுவேன். அப்போ வந்து நிறைய வாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, எங்கள் சார் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைப்பார். நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வைப்பார் கிளாஸில். அதில் நம்ம கரெக்டாக அடிக்கல அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கே அனுப்ப மாட்டார். ஆனால் அதுக்கான ஃபீஸ் 2500 வாங்குவார். அது திருப்பியும் தர மாட்டார். அந்த மாதிரி நான் சம்பாதிக்கிற ஏகப்பட்ட காசு அவருக்கு தான் போய்க்குது. எனக்கு மாதமே 2500 தான் சம்பளம். அவர்கிட்ட அந்த எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துட்டு நிறைய வாட்டி ஏமாந்துருக்கேன். அது காரணம் என்ன அப்படின்னா, என்னோட மிஸ்டேக் தான். நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தது தான். அதுக்கப்புறம் அதை முடிக்கிறதுக்கு எனக்கு 2-2.5 வருஷம் ஆச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் சேர்ந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆனால் நான் வந்து பயந்துக்கிட்டு போகல. என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே நின்ட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் லாஸ்ட்டாக போனோம். அவர் அப்போ எனக்கு ஃப்ரெண்டு. பார்த்தோன்னா அவரும் நின்ட்டார் பயந்துக்கிட்டு. அவர் சார் திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளைங்களாப்பா. அதுக்கப்புறமா தான் என்னான்னு சொல்லிட்டு சரின்ட்டு நானும் கொஞ்ச நாள் போனேன். அந்த மிஷினில் வந்து இப்படி அந்த வேகமாக டச் பண்ணோம் அப்படின்னா வேகமாக தட்டாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பயத்தில் யாருமே இல்லையா நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கட் பண்ணிட்டேன். அப்புறமா தான் காலேஜ் படிக்கும்போது இன்னும் வந்து விடக்கூடாது, இனிமேல் வச்சோம் யார் திட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டதுனால பயம் இல்லாமல் நான் மட்டும்தான் போனேன். அப்புறம் என் தங்கச்சி கூப்பிட்டு போனேன். அவங்களும் அதே மாதிரி தான் நிறைய வாட்டி வந்து மார்க் கம்மியாகி
கிளாஸுக்கு எக்ஸாமுக்கே போகாமல் இருந்தாங்க. அப்புறம் வீட்டில் திட்டினாங்க, நீ தான் வந்து உருப்பிடாமல் போகிற, அவளையே இட்டுன்னு போகிற அப்படின்னு. அப்புறம் அவங்க விட்டுட்டாங்க, நான் மட்டும் வந்து போய் கற்றுக்கிட்டு முடிச்சிட்டேன். சிஓஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் அப்போ வந்து ஃபீஸ் வந்து ஒரு மந்த்லி 500 அப்படின்னாரு. நம்ம சம்பாதிக்கிறதே 2500, இவர்கிட்ட 500 எது கொடுப்பானு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் போகல. அதுக்கப்புறம் அதோட அதுக்கான என்னது அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எக்ஸாமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். அப்பயே எங்கள் டைப்ரைட்டிங் சார் சொல்லிகிட்டே இருப்பார், இப்போயே சைட் பை சைட் டிஎன்பிசிக்கு படிங்க, டிஎன்பிசின்னா என்ன அப்படின்லாம் சொல்லுவார். அவர் ஏதோ வளர்றாரு அப்படின்ட்டு நான் போயிடுவேன். ஒரு வாட்டி கூட சொன்னார், நீ கல்யாணம்லாம் ஆகிட்டு நைட்டி போட்டு சும்மா உட்காந்து இருக்கும்போது தான் என்னை பற்றி யோசிப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் சாரை பற்றி. அதான் நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய சின்ன வயசுலேருந்தே நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் 2 பேருமே அப்பா இல்லாமல் வளர்ந்த பசங்க அப்படின்றதுனாலையும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப அப்பாவியாக இருக்க மாதிரி இருப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே எங்கள் மேலே கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு. எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதனால நீ நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும், இதே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை படிக்காதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லா இப்போ நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நிறைய படிச்சிட்டோம்னா படிச்சதுக்கு தகுந்த பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை, எதை கேட்டாலும் வீட்டுக்கார வீட்டில் போய் பண்ணிக்க இதையே தான் சொல்லுவாங்க. அதனால் எதுவுமே பண்ணல, எல்லாமே நான் போராடி தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 10th என்னை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. 10thலேயே வந்து இதுக்கு மேலே படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் போராடி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி முடிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். வீட்டில் வந்து ஒரு வாட்டி கூட படிக்கணும் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணதே கிடையாது. ஆனால் வீட்டுக்கு வெளியில் எல்லாருமே படி இதே தான் சொல்லுவாங்க. அது வந்து காதில் மந்திரம் மாதிரி ஓதிக்கிட்டே இருந்து இப்போ வரைக்குமே கூட படிக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குது. ஓகேவா? அதனால் இன்னும் படிச்சுட்டே தான் இருப்பேன். எந்த நிலைமைக்கு போனாலும் சரி, படிப்பு ஒன்று தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப மேலே உயர்த்தும். நிறைய நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்றதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு லைஃப்பில் நடந்திருக்கு. நிறைய இடத்துல மரியாதை வந்து கிடச்சிருக்கு. காலேஜ் படிக்கும் பொழுதே நம்ம ஒரு 4 பேர் கூட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னை பார்த்தாலே காலேஜில் ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஏன்னா நான் வந்து மற்றவங்க சொல்கிறத லிசன் பண்ணுவேன் அப்படின்றதுனால கிளாஸை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கவனிப்பேன். அதெல்லாம் வந்து மேம்க்கு தெரியும் இல்லையா? அதனால ஒரு நல்ல ஒரு பேர் தான் இருந்துச்சு. அந்த படிப்பு தான் வந்து இந்த அளவுக்கு என்னை இன்னும் மேலே உயர்த்துது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? இன்னும் நான் பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக போவேன். அதுக்கும் என்னோடய படிப்பு மட்டும்தான் காரணமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கேட்டிங்க அப்படின்றதுனால போட்டிருக்கேன். யாருக்காச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிடுங்க. இதில் வந்து உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு மீறி ஏதாச்சும் தேவைப்படுது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.